வெல்கம் டு ஜிகே குவிஸ் வேர்ல்ட். முகலாய பேரரசு பற்றிய ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ட் 3. பாபரின் சுயசரிதை என்ன? ஏ அக்பர் நாமா, பி பாபர் நாமா, சி துஷுக் இ ஜஹாங்கிரி, டி பத்ஷா நாமா. சரியான விடை ஆப்ஷன் பி பாபர் நாமா. துஷுக் இ ஜஹாங்கிரி யாரால் எழுதப்பட்டது? ஏ அக்பர், பி ஜஹாங்கீர், சி ஷாஜஹான், டி அவுரங்கசீப். சரியான விடை ஆப்ஷன் பி ஜஹாங்கீர். அவுரங்கசீப்பின் ஆட்சிக்கு பிறகு முகலாய பேரரசு பலவீனமானதற்கு முக்கிய காரணம் என்ன? ஏ வெளிநாட்டு படையெடுப்பு, பி உள்நாட்டு கிளர்ச்சி, சி பொருளாதார வீழ்ச்சி, டி மேலுள்ள அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி மேலுள்ள அனைத்தும். அக்பர் அறிமுகப்படுத்திய நில வரி முறை என்ன? ஏ ஜாகீர் முறை, பி ஜப்தி முறை, சி மன்சப்தாரி முறை, டி இக்தா முறை. சரியான விடை ஆப்ஷன் பி ஜப்தி முறை. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ பாபர், பி ஹுமாயூன், சி அக்பர், டி அவுரங்கசீப். சரியான விடை ஆப்ஷன் சி அக்பர். தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஏ கங்கை, பி யமுனை, சி நர்மதா, டி கோதாவரி. சரியான விடை ஆப்ஷன் பி யமுனை. முகலாய கட்டிடக்கலையில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட கல் எது? ஏ கருங்கல், பி சிவப்பு மணற்கல், சி பளிங்கு, டி சுண்ணாம்புக்கல். சரியான விடை ஆப்ஷன் பி சிவப்பு மணற்கல். அக்பரின் அரண்மனையில் இருந்த நவரத்தினங்களில் ஒருவர் யார்? ஏ சிவாஜி, பி பீர்பால், சி ராணா பிரதாப், டி தானாஜி. சரியான விடை ஆப்ஷன் பி பீர்பால். அவுரங்கசீப் இறந்த ஆண்டு எது? ஏ 1658, பி 1707, சி 1757, டி 1857. சரியான விடை ஆப்ஷன் பி 1707. 1857 கிளர்ச்சிக்கு பிறகு முகலாய பேரரசை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? ஏ போர்ச்சுகீசியர்கள், பி டச்சுக்காரர்கள், சி ஆங்கிலேயர், டி பிரெஞ்சுக்காரர்கள். சரியான விடை ஆப்ஷன் சி ஆங்கிலேயர். Subscribe for more videos. Thanks for watching. Bye.